ஒரு கிராமத்தில் ரோட்டில் மனமில்லாத ஒருவனை பார்த்த சீடன் அவர் மேலே இறக்கப்பட்டு தன் குரு கிட்ட கூட்டிகிட்டு போனார். அவரை பார்த்த அந்த குரு அவரை அப்படியே அங்கேயே ஒரு ஓரமாக உட்கார விடுங்க, சாப்பாட்டையும் தண்ணியையும் அவர் முன்னாடி வச்சிருங்க, பசிச்சா அவரே எடுத்து சாப்பிட்டுக்குவார், யாரும் அவருக்கு உதவி செய்ய வேண்டாம், அவரை கண்டுக்கவும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. இந்த மனிதர் பார்த்தோம்னா திடீர்னு கத்துவார், கல் எடுத்து அங்கே இருக்கிறவங்க மேலெல்லாம் வீசுவார். ஆனால் யாருமே அவரை கண்டுக்க மாட்டாங்க. இப்படியே பல நாட்களும் நகர்ந்தது. ஒரு நாள் அந்த மனிதர் இந்த குரு முன்னாடி வந்து, எனக்கு தியானம் கற்று தருவீங்களா அப்படின்னு கேட்டாராம். தன் செயலுக்கு யாரும் எதிர்வினை ஆற்றலை ரியாக்ட் பண்ணலை அப்படின்னா எந்த ஒரு பைத்தியக்காரத்தனமும் நீடிக்காது. ஒரு வாக்குவாதத்தை முன்னுக்கு கொண்டு வரணும் அப்படின்னா நீங்கள் திரும்பி விவாதிக்காதீங்க, அமைதியாக இருங்க. அந்த இன்னொரு நபர் தானாக சரியாகுவார். அப்படி சரியாகலைனாலும் பரவாயில்ல, நீங்கள் சரியாக இருப்பீங்க, உங்கள் மனநிலை சரியாக இருக்கும்.